அன்புக்குரியவர்களே, மனிதனின் வலியை உணர்ந்தவர் இயேசு என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உடல் உள்ளவரை வலிகள், துன்பங்கள், துயரங்கள், இன்பம், மகிழ்ச்சி என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். வலி இல்லாத நாள், துன்பம் இல்லாத நாள், துயரம் இல்லாத நாள், மகிழ்ச்சி இல்லாத நாள் ஒன்று உள்ளதா என்று கேட்டால் நம்மால் இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் அனைத்தும் வந்து வந்து போய்கொண்டிருக்கும். அதை போன்று இயேசு நம் வாழ்வில் வலியின் போதும் வேதனையின் போதும் நம்மோடு இருக்கிறார் என்று உணர முடிகிறதா? இதை புரிந்து கொள்ளதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11-17 வரை பார்க்கின்ற பொழுது இயேசு தன் சீடர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு விதவை பெண்ணின் வலியை பார்க்கின்றார், உணர்கிறார். வலியை பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த பெண் அழுது கொண்டிருக்கின்றாள் என்பதை மட்டும் பார்க்காமல் அவளுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வலிகளை இயேசு உணர்கின்றார். காரணம், அந்த பெண் ஏற்கனவே தன் கணவனை இழந்திருந்தாள். தற்போது தனக்கென்றிருந்த ஒரு மகனையும் அவள் இழந்து விட்டாள். இந்த இழப்பு என்பது அன்றைய காலகட்டத்திலே பெரிய வேதனை கொடுக்கக்கூடிய ஒன்று. காரணம் என்னவென்றால், அன்றைய சமுதாயத்தில் ஆண் தான் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும். அது அப்பாவாக இருக்கலாம், அல்லது அண்ணனாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய மகனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே அந்த பெண்ணிற்கு இருந்த 2 பாதுகாப்புமே அவளை விட்டு போய்விட்டது. ஆக பொருளாதார ரீதியான பிரச்சனையும் அவருக்கு இருக்கிறது. இந்த நேரத்திலே உதவி என்பது யார் செய்வார் என்ற ஒரு கேள்வி அந்த பெண்ணிற்கு மனதிற்குள் இருக்கக்கூடும். ஆனால் இங்கே இயேசு அந்த பெண்ணுடைய அந்த அகவேதனையை பார்த்து அவளை நெருங்குகின்றார். ஒருபுறம் இறந்த மகனை அடக்கம் செய்வதற்காக தூக்கிச் செல்கின்றார்கள், மறுபுறம் வேதனையில் அழுகின்ற அந்த தாய். இயேசு அந்த தாயிடம் சென்று சொல்லுகின்றார், அழாதீர். அழாதீர் என்ற வார்த்தை என்பது நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை. வேதனையில் இருப்பவர்களுக்கு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை அழாதீர். அதை போன்று அவர் அந்த இறந்த அந்த மனிதனை, இளைஞனை தூக்கிச் சென்ற அந்த இடத்திற்கு சென்று அந்த இளைஞனை தொடுகின்றார். இதுவும் யூத சமுதாயத்திலே அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்திற்கு எதிரானது. அதாவது இறந்த ஒரு மனிதனை தொட்டால் தீட்டு என்று பொருள்படும். ஆனால் இயேசு அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா, அல்லது ஒரு குடும்பத்திற்கு வழிகாட்ட முடியுமா என்பதில் முக்கியத்துவம் கொடுத்தவராக அந்த இறந்து கிடந்த அந்த இளைஞன் அருகில் சென்று அவனை தொட்டு எழுந்திரு என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய விசுவாசம் இதுபோன்று மரித்து போயிருக்கலாம். இயேசு நம்மிடம் சொல்லக்கூடிய வார்த்தை, எழுந்து நட, விசுவாசம் கொள். துன்பத்தினால் துயரத்தினால் நாம் துவண்டு போய் சோர்ந்து போயிருக்கலாம். இயேசு நம்மிடம் சொல்லக்கூடிய வார்த்தை, எழுந்து நட, துணிந்து செல், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதுதான். எப்படி அந்த தாயிடம் அவர் சொன்னாரோ, அழாதீர், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற வார்த்தை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகின்ற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே துன்பங்கள் வந்து செல்லும். துன்பங்கள் இருக்கின்ற பொழுது அந்த இறைவனை நாம் உணர்கின்றோமா? அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய அருகில் இருக்கின்றார், நம்மளுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைத்து பார்க்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நினையுங்கள், இயேசு வேறெங்கும் இல்லை, நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார், என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கிறார் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் விதைத்தவர்களாக இந்த நாளில் வாழுங்கள். இறைவன் கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து உங்கள் வாழ்வை செழிப்புற செய்யுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.